தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் பகலில் ஆளச்சூரிய பெரிய சுடரும் இரவை ஆலய சிறிய சுடரும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆமென். நம் சிருஷ்டிப்பின் தேவன் 4ஆம் நாளிலே பகலை ஆளும்படியாக பெரிய சுடரையும் இரவை ஆளும்படியாக சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குகிறார். மற்றும் அதினதின் குறிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யும்படியாக சரியான இடங்களில் இருந்து கொண்டு வெளிச்சம் தரவும் கட்டளையிடுகிறார். இந்த சுடர்கள் என்பதன் எபிரேய அர்த்தம் என்னவென்றால் ஒளி கொடுப்பவைகள் என்று பொருள்படுகிறது. இந்த மாபெரும் சூரிய குடும்பம், கோள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் யாவுமே தன்னிச்சையாக தனது இஷ்டம் போல் சுற்றி வந்தால் கிரகங்கள் பெரிய பெரிய அழிவு ஏற்பட்டு உலகம் அழிய நேரிடும். இவைகள் யாவுமே தேவனுடைய திட்டப்படி நேர்த்தியாக அதன் தன் பாதையிலே சரியாக ஓடிக்கொண்டு சுற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. இது தேவனுடைய கட்டளையாகும். பிரியமானவர்களே, இன்று அநேக ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் பெரிய சுடர் ஒளி போன்றும் சிறிய சுடர் ஒளி போன்றும் இவ்வுலகிற்கு பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அண்டத்திலே சூரிய குடும்பத்திலேயே ஒரு பகுதி வெளிச்சம் தரும்போது மற்றொரு பகுதி இருளாக வெளிச்சமின்றி காணப்படுகிறது. இந்தியாவில் பகல் என்றால் ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா அந்த தேசங்களில் இரவாக காணப்படுகிறது. நார்வே என்ற நாட்டில் 6 மாதம் முழு பகலாகவும் மற்ற 6 மாதம் முழு இரவாகவும் காணப்படுகிறது. கோள்கள் யாவுமே போட்டி இடம் மாறி ஒளி வீசுவது அவைகள் கட்டளைகளை மீறவே மீறாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, உங்களில் சில பெரிய ஊழியராக நன்கு பிரகாசிப்பவராக இருந்தாலும் உங்கள் ஒரு பகுதி தேவனோடு மறைந்தே காணப்பட வேண்டும். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டதான இடத்தை விட்டு மாறவே வேண்டாம். பகல் போன்று அநேகருக்கு பிரகாசிக்கலாம். குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது பகல் தானாகவே இரவாக மாறிவிடுகிறது. இவையாவுமே தேவனால் நியமிக்கப்பட்டது தான். எப்போதும் பகல் இருக்கவே இருக்காது. இரவு நேரம் என்பது நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்து காணப்படும் நேரங்களில் மறைந்தே நாம் ஜீவித்து பழக வேண்டும். ஆமேன். God bless you.